வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிச்சு ஒரே வருஷத்தில் ஃபாரினில் போய் செட்டில் ஆக முடியுமா, அதை பற்றி தான் நாம் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னு பார்க்கலாம். நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம். நம்மளை மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பற்றி ஏதோ ஒன்று ரெண்டோ இல்லை அரைக்குறையாக தெரிஞ்சவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுக்கு ஆஃபீஸ் வேலைக்கு போய் அவங்கக்கிட்ட திட்டு வாங்கி டார்கெட் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, அந்த வேலையை பண்ணு, இந்த வேலையை பண்ணு, அதையும் பண்ணல, இதையும் பண்ணலை, இப்படி மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கி அவங்களுக்கு பயந்து என்ன தான் வேலை பார்த்தாலும் எப்படியும் அவங்க திட்டு தான் போகிறாங்க. வேலை பார்த்தாலும் திட்டுவாங்க, வேலை பார்க்கலனாலும் திட்டுவாங்க. வேலை பார்த்து திட்டு வாங்குறதுக்கு பதிலாக பேசாமல் நம்மளே ஓனர் ஆகிடலாமே. நம்ம ஃப்ரெண்டோ இல்லை ரிலேஷனோ யாரோ ஒருத்தங்க சொன்ன மாதிரி ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போய் ஒரு 10,000மோ 20,000மோ போட்டு இன்வெஸ்ட் பண்ணி டெய்லியும் ஒரு 2,000 ரூபா எடுத்தாலே நமக்கு தேவையான பணம் கிடச்சிருமே. டெய்லியும் 2,000 ரூபா எடுத்தால் 25 நாள், மாதத்துக்கு 25 நாள், 25 × 2,000 போட்டோன்னா 50,000 கணக்கு வருது. ஆகா, சொல்லையா 50,000 கிடைக்கும். ஆஃபீஸ் போய் வாங்குகிற சம்பளத்தை விட டபுள் மடங்காக வருது. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிட்டோமே. உடனே வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு 20,000 போட்டோமா, டெய்லி 2,000 எடுத்தோமான்னு நம்ம ஜாலியாக போய் செட்டில் ஆயிடணும். இவங்கிட்டையாவது கடன் வாங்கி 50,000 போட்டால் டெய்லி 5,000 எடுக்கலாம் போலையே. மாதத்துக்கு எல்லா செலவும் போக 1 லட்சம் நிற்கும் போலையே. மாதம் 1 லட்சம்னா வருஷத்துக்கு 12 லட்சம் கிடைக்கும். நல்லா கிடைக்கும் போல 12 லட்ச ரூபா. வெறும் 50,000 போட்டதுக்கே இப்படி வருஷத்துக்கு 12 லட்சம் கிடைக்குதே. பேசாமல் நல்ல ஐடியாவை இதாக பண்ணலாமே. இருக்கிற நகையை வச்சு இல்லை இடத்த அப்பாவோட இடத்த ஏதாவது அடகு வச்சோ விற்றுட்டோ ஒரு குறைஞ்சது ஒரு 5 லட்சம் ரெடி பண்ணி உள்ளே போட்டோன்னா மாதத்துக்கு லாபம் மட்டும் ஒரு 5 லட்சம் எடுத்துடலாம். 5 லட்சத்துக்கு மேலே கிடைச்சாலே மாதத்துக்கு 5 லட்சம்னா வருஷத்துக்கு ஒரு 60 லட்சம் வரும் போலையே. எம்மாடி, எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. அதை வச்சு ஒரே வருஷத்தில் சென்னை, தமிழ்நாடு, இந்தியா 3ஐயும் காலி பண்ணுறோம். காலி பண்ணிவிட்டு போய் துபாயில் போய் செட்டில் ஆகிறோம். இல்லை சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆகும். சிங்கப்பூர் வேணாம். பேசாமல் சுவிட்சர்லாந்து இல்லை நியூசிலாந்து இல்லைன்னா பேசாமல் யூஎஸ் போயிடுவோமா. ஐயோ, யூஎஸ்லாம் வேணாம்ப்பா. அங்கே ஏற்கனவே அங்கே ட்ரம்ப் பயங்கர கட்டுப்பிடி பண்ணுறாரு விசா வாங்குறதுக்கு. எங்கே போய் செட்டில் ஆகலாம்? இதெல்லாம் சாத்தியமா? அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிச்சு ஒரு வருஷத்தில் ஃபாரினில் போய் செட்டில் ஆக முடியுமா? ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிச்சு ஒரே வருஷத்தில் ஃபாரின் போக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. எல்லாமே படிப்படியாக தான் நடக்கும். உடனே எதுவும் முடியாது. உள்ளே ஒரு வேலையில் நம்ம வேலை பார்த்துட்ருக்கோன்னா அதுலேருந்தே பணமாக கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணி அதுலேருந்து மார்க்கெட்டில் எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ என்ட்ரி எடுக்கலாம், எப்போ எக்ஸிட் ஆகலாம், ப்ராஃபிட்டை எப்படி சேவ் பண்ணலாம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மார்க்கெட் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் ஏறும், ஒரு நாள் இறங்கும், ஒரு வாரம் ஏறும், இல்லை ஒரு வாரம் இறங்கலாம், ஒரு மாதம் ஏறும், இல்லை ஒரு மாதம் இறங்கும். அதனால் அதோட மார்க்கெட்டோடு போய் நம்ம கணிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். மார்க்கெட்டில் கடல் மாதிரி மார்க்கெட்டு, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு நம்ம படித்து இது பண்ணால் தான் நம்மளால் அது அச்சீவ்மெண்ட் அடைய முடியும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம் அனைவரும்.